பாண்டியன் ஸ்டோர் சீரியல்ல அடுத்து வர எபிசோட்ல என்ன மாதிரியான ட்விஸ்ட் எல்லாம் இருக்க போகுதுங்கிறத இந்த வீடியோல பார்க்கலாம். மயிலுக்கு கோமதி உடம்பு முடியாம இருந்த விஷயம் தெரியுது. மீனா கிட்ட மயில உதவி கேட்குறாங்க. மீனா, ஏதாவது ஒன்று பண்ணி எப்படியாவது நான் அத்தையை பார்க்கணும், எனக்கு ஏற்பாடு பண்ணு ப்ளீஸ் மீனா. தூரத்தில் இருந்தாவது நான் அத்தையை பார்த்துட்டு வந்துடுறேன்னு சொல்லி ரொம்பவே ஃபீல் பண்ணி ரிக்வஸ்ட் பண்ணி கேட்குறாங்க. இதை கேட்ட உடனே மயிலுக்கிட்ட மீனா சொல்கிறாங்க, ஏற்கனவே அத்தைக்கு உடம்பு முடியாமல் இருக்கு. இப்படிப்பட்ட நேரத்தில் எப்படி என்ன பண்ண முடியுன்றது எனக்கு தெரியல. ஆனால் நான் ட்ரை பண்ணுறேன். ஏன்னா நீங்கள் ப்ரெக்னெண்ட்டாக இருக்கீங்க. இப்படிப்பட்ட நேரத்தில் நீங்கள் என்ன விஷயம் கேட்டாலும் அதை நான் செஞ்சு கொடுக்கணும்னு நினைக்கிறேன். கண்டிப்பாக நான் செஞ்சு கொடுப்பேன்னு சொல்லிட்டு ஃபீல் பண்ணி மீனா சொல்கிறாங்க. சரி மீனா, நாளைக்கு நான் கோவிலுக்கு வரேன். அத்தை அதே கோவிலுக்கு கூட்டிகிட்டு வந்துடுன்றாங்க. சரிக்கா, நீங்கள் கவலைப்படாதீங்க, நான் கூட்டிகிட்டு வந்துடுறேன்னு சொல்லிட்டு மீனா சொல்கிறாங்க. இருந்தாலும் மீனா மனசுக்குள்ள ஒரு மாதிரி பயமாகவே இருக்குது. எப்படி அத்தையை கூட்டிகிட்டு வர போகிறோம், அத்தை அதுக்கு என்ன ரியாக்ட் பண்ண போகிறாங்க, இது எல்லாமே நினச்சி மீனா ஒரு பக்கம் ரொம்பவே வருத்தத்தில் இருக்காங்க. அடுத்த நாள் காலையில் ஆகுது. அத்தை, நீங்கள் தூங்கி எந்திரிச்சிட்டிங்களா? சரி, குளிச்சுட்டு ரெடி ஆகுங்க அத்தை, கோவிலுக்கு போயிட்டு வரலான்னு சொல்லிட்டு கூப்பிடுறாங்க. உடனே காந்திமதி ஏமா மீனா, அவளே இப்போதான் கொஞ்சம் கொஞ்சமாக உடம்பு தேறிட்டு வரா. அவளை எதுக்காக அலக்கழிச்சிட்டு இருக்க? அவள் உடம்பு சரியானதும் கண்டிப்பாக கோவிலுக்கு போகலான்றாங்க. உடனே மீனா சொல்கிறாங்க, இல்லை பாட்டி, அப்படிலாம் இல்லை. அத்தைக்கு அவங்களுக்குள்ளேயே ஒரு ஃபீலு, நமக்கு ஏதோ ஆயிடுச்சுன்னு சொல்லிட்டு அதவே நினச்சிட்டு எந்திரிச்சு நடக்கிறது, இது எல்லாமே ரொம்பவே மெதுவாக தான் நடந்துட்டு இருக்காங்களா. அதனால சரி, அவங்களுக்கு ஒரு ரிலீஃபாக இருக்கட்டும்ன்றதுக்காக கூட்டிட்டு போகலான்னு நினச்சேன், வேற எதுவும் கிடையாது பாட்டின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. சரி, நீ இப்படி சொல்லும்போது கண்டிப்பாக எல்லாமே நல்லதாக தான் நடக்கும், நீ கூட்டிட்டு போமான்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. இதை கேட்ட உடனே ரொம்பவே சந்தோஷமாக மீனா கூட்டிட்டு போகிறாங்க. அத்தை, என்ன நடந்தாலுமே நீங்கள் ஓவராக ரியாக்ட் பண்ணக்கூடாது, கொஞ்சம் பொறுமையாக தான் இருக்கணும் அத்தைன்னு சொல்லிட்டெல்லாம் பேசிகிட்டு இருக்காங்க. சரி மீனா, இதுவே எத்தனை முறை சொல்லுவ? ஏண்டி, மறுபடியும் எனக்கு ஏதாவது பிடிக்காத விஷயத்த இது செய்ய போறியா? அதுக்காக தான் என்கிட்ட இப்படியெல்லாம் நீ சொல்லிட்டு இருக்கியான்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. அத்தை, உங்களுக்கு பிடிக்காத விஷயத்த போய் நான் ஏன் செய்ய போகிறேன்? அதெல்லாம் ஒன்றும் இல்லை அத்தை. அப்புறம் எதுக்காகடி திரும்ப திரும்ப அப்படியே சொல்லிட்டு இருக்கேன்னு சொல்லி பேசிட்டு இருக்கும்போது கோவில் முன்னாடி நின்றுட்டு இருந்தா அங்கே இருக்கிறது யாருன்னு பார்த்தா மயிலு. மயிலுவை பார்த்ததுமே ரொம்பவே கோவப்படுறாங்க கோமதி. இதுக்காக தான் என்ன நைஸ் பண்ணி இங்கே கூட்டிட்டு வந்தியா? இவ எதுக்காக இங்கே வந்திருக்கா சொல்லுடி, ஏண்டி இங்கே இப்படி இவளை கூட்டிட்டு வந்தேன்னு சொல்லிட்டு ரொம்பவே கோபப்படுறாங்க கோமதி. உடனே மீனா மயிலக்காவுக்கு உங்களுக்கு உடம்பு முடியாத விஷயத்த நான் தான் சொன்னேன். மயிலக்கா ரொம்பவே ஆசைப்பட்டாங்க உங்களை பார்க்கணும், உங்ககிட்ட பேசணும்னு சொல்லிட்டு. அதனால தான் நான் கூட்டிட்டு வந்தேன்னு சொல்லி மீனா சொல்றாங்க. இவ எதுக்காக என்ன பார்க்கணும், என்ன காரணத்துக்காக என்ன பார்க்கணும்? ஆமா, இவ யாரடி என்ன பார்க்கறதுக்குன்னு சொல்லிட்டு மீனா கிட்ட கோவப்பட்டு சண்டை போடுறாங்க. அன்னைக்கு ஒரு நாளே இவ கூட பேச வைக்கணும் நீ ட்ரை பண்ணன்ற விஷயம் மட்டும் வீட்டில் இருக்கவங்களுக்கு தெரிஞ்சா என்ன நடக்கும்னே தெரியாது. இந்த தரிதரம் பிடிச்சவ எப்ப இந்த வீட்டை விட்டு போனாலும் அப்பத்துல இருந்து தான் இந்த மாதிரி ஒரு விஷயம் நடந்துகிட்டே இருக்குன்னு நல்லா சொல்லி மயிலோட மனசை எப்படியெல்லாம் கஷ்டப்படுத்தணுமோ அந்த மாதிரி கோமதி பேசுறாங்க. இதை கேட்ட மீனாவுக்கு மனசுக்கு ஒரு மாதிரி உறுத்தலாவே இருக்கு. எதுக்காக அத்தை இப்படியெல்லாம் பேசுறீங்க? 1000 தான் இருந்தாலும் அவங்களும் உங்களுடைய மருமக. அப்படி இருக்கும்போது நீங்க இப்படியெல்லாம் பேசக்கூடாது. எதுவா இருந்தாலும் கொஞ்சம் பொறுமையா பேசுங்க அத்தைன்னு சொல்லிட்டு இருக்காங்க. இவ யாரடி? இவகிட்ட நான் ஏண்டி பொறுமையா பேசணும்? அப்படி பொறுமையா பேச வேண்டிய அவசியம் என்ன இருக்கு? இவகிட்டலாம் நான் பேசணும்னு எந்த ஒரு அவசியமும் கிடையாது. இங்க பாரு மீனா, உனக்கு நான் மரியாதை கொடுக்குறேன், மதிப்பு கொடுக்குறேன்னா நீ அந்த மாதிரி நடந்துக்கிற. ஆனா இப்ப வர வர நீயும் ரொம்பவே வித்தியாசமா நடந்துட்டு வர. இதே மாதிரி மயிலுவை கூட்டிட்டு இந்த குடும்பத்தோட சேர்த்து சரளன் கூட வாழ வைக்கணும்னு நீ நினைச்ச. கண்டிப்பா என்ன பண்ணுவேன்னு எனக்கே தெரியாது. இதோட 2வது முறை இதை பண்ணியிருக்க. திரும்பவும் இதை செய்ய மாட்டேன்ற நம்பிக்கை எனக்கு இருக்கு. இனி இவளை பார்க்கணும்னு நினைச்சா அவ்வளோதான் சொல்லிட்டு கோவமா மீனாவை திட்டிட்டு கோமதி அங்கிருந்து போறாங்க. உடனே மீனை அக்கா, உங்ககிட்ட நான் தான் சொன்னேன்ல, கொஞ்சம் பொறுங்கக்கா, எல்லாமே நல்லதா நடக்கும். இல்லை மீனா, அத்தைக்கு உடம்பு முடியாம இருந்ததா, அதனால அவங்கள பார்க்கணும்னு நினைச்சேன், அவ்வளோதான். பாத்தீங்களா, இப்போ இதெல்லாம் உங்களுக்கு தேவையா? இப்படிப்பட்ட நேரத்துல மனசை சந்தோஷமா வச்சுக்கணும். அதை விட்டுட்டு ஏன்கா இப்படி எல்லாம் பண்ணிட்டு இருக்கீங்கன்னு சொல்லிட்டு மயிலுக்கு ஆறுதல் பேசிட்டு இருக்காங்க மீனா. இப்போ கோமதி நேரா வீட்டுக்கு
மீனா செஞ்ச எல்லா விஷயத்தையும் பாண்டியன் கிட்ட சொல்லுவாங்களா? அதுக்கு பாண்டியன் என்ன மாதிரியான ரியாக்ட் பண்ண போறாங்கங்கிறத வரப்போற எபிசோட்ல வெயிட் பண்ணி பார்க்கலாம். தேங்க்யூ.